ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னா ஒரு கார்டன்ல தான். இங்க தான் வீடியோ பண்ண வந்தேன். ஸோ இங்க இருக்க விஷயம் நிறைய எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு வீடியோவா போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த இடத்தோட பேர் வந்து சூரப்பேட்டு. இந்த கார்டனோட நேம் வந்து வை மேஜிக் ஷீட். ஸோ இங்க வந்து நான் முக்கியமான ஒரு விஷயத்த பார்த்தேன். முதல்ல நான் அதை தான் உங்களுக்கு காட்ட போறேன். அது என்னன்னு நீங்களே பாருங்க. பாத்தீங்களா? குட்டியோரு வாழை மரம், அதுல வாழைக்கொலை. ஸோ இதை வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சரி, நான் பார்த்ததை உங்களுக்கும் காட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு பாருங்க இந்த மரத்தை. இந்த வாழை மரத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சுங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். பார்த்தீங்களா, இந்த செடியில் ஒரே ஒரு பூ தான் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஜூம் பண்ணி காட்டுங்களேன். எவ்வளோ அழகாக இருக்குது, என்ன மாதிரியே அழகாக இருக்கா? சரி, ஆமான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். பூவோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எனக்கு தெரியாது. எப்ப பார்த்தாலும் கார்டன்லயே ஷூட் பண்ணிட்டு இருக்க? ஆமா, கார்டன் எதுக்கு வந்தோம்? அழகா ரசிக்கிறதுக்கு. இங்க பாரு, குட்டி குட்டியா பட்டனா ஒரு ஃப்ளவர் இருக்கு. இந்த ஃப்ளவரோட பேரும் எனக்கு தெரியல. நான் எல்லாம் என்னதுக்கு தான் இருக்கேன்னு தெரியல, தத்தியா இருக்கேன். ஸோ இதெல்லாம் போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கணும், இந்த ஃப்ளவரோட பேரெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு. பாரு எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு. மனுஷன் கிட்ட பேசுறதை விட இந்த மாதிரி இயற்கைக்கு கிட்ட பேசுறது ரொம்ப பீஸ்ஃபுல்லா, மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. பாத்தீங்களா, பட்டனா இருக்கா? இந்த ஃப்ளவரோட பேர் தெரிஞ்சாலும் சொல்லுங்க. நானும் எவ்வளோ கார்டன்லாம் போயிருக்கேங்க. எந்த கார்டன்லையும் எனக்கு ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து போடணும் அப்படின்னு எனக்கு தோணுனதே கிடையாது. இந்த கார்டனுக்கு வந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய விதமான செடிங்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன செடி வேணுமோ அதெல்லாம் நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ குரோட்டன்ஸ்ன்னு லாஸ்ட்டாக நான் வந்து ஸ்ரீலங்காவில் தான் இந்த மாதிரி குரோட்டன்ஸ் எல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த கார்டனில் தான் பார்க்குறேன். இங்கேருந்து எனக்கு போகிறதுக்கே மனசு இல்லை. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, வாங்க பார்க்கலாம். யோ சுலோ, எங்கயா போன? யோ ஏன் கத்துற? இங்கே தான் இருக்க. குனிஞ்சு பாரு. இங்கே யோ என்ன பண்ணிட்டு இருக்க? அரச மரத்துக்கு அடியில் உட்காந்து ஞானம் வருதான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அரச மரமா? ஆமா. யோ, அரச மரம் பெரிய பெரிய இடத்துல இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு தொட்டில இருக்கிறது இப்போ தான் பாக்க. சூப்பரா இருக்குல்ல செடி, நல்லா வளர்ந்துருக்கு. புத்தர் மாதிரியே எனக்கும் ஞானம் வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால அரச மரத்துக்கு அடியில இல்ல, அரச மரத்து பக்கெட்லயே உட்காந்துப்பேன். பாத்தியா, பிளாஸ்டிக் பக்கெட் தான். அதுல வந்து அரச மரத்தை எவ்வளவு அழகா வளர்த்து வச்சிருக்காங்க. ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது வை மேஜிக் ஷீட் இந்த கார்டனை பார்த்துட்டு உள்ளே போய் நம்ம ஷூட் பண்ணலாம் பர்மிஷன் கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேமராமேன் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், வேண்டாம், வேறு இடம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கு என் கேமராமேன், இல்லை நம்ம உள்ளே போவோம், ஷூட் பண்ணலாம், உள்ளே போய் பிடிக்கலன்னா திரும்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் என்னை உள்ளே கூட்டு போனார். ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு வெளில வரவே மனசில்லை. பட் அவர் கம்பல் பண்ணி கூப்பிடலன்னா நான் உள்ளே போயிட்டு இருக்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு இடத்த ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்பேன். இங்கே வந்து வெளிநாட்டில் இருக்க செடிங்கள்லாம் நிறைய இருக்குதான். ஸோ நம்ம வெளிநாட்டுக்கு போய் தான் பார்க்க முடியல, இங்கேயாவது பார்ப்போம் வாங்க. ரொம்ப அழகா இருக்கு. இந்த கார்டன்ல பைத்தியமா இருக்கிறவங்கலாம் இங்க வந்து அவங்களுக்கு என்னென்ன செடி வேணுமோ அதெல்லாமே நீங்க வாங்கிக்கலாம். இதுல ரேட் எல்லாம் கூட போட்டிருக்காங்க, ரொம்ப கம்மியான ரேட்டா தான் இருக்கு. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. நான் இங்கே வந்ததே ஒரு 4 ரீல்ஸ் பண்ணிட்டு ஒரு லைவை போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தாங்க வந்தேன். இங்கே வந்தோன்னு பார்த்தீங்களா, ஆடு கொடுக்குற அளவுக்கு என்ன மனசு மாற்றி விட்டுருச்சு இந்த கார்டன். அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே. பார்த்தீங்களா, இந்த செடியெல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இது எல்லாமே சேல்ஸ் தாங்க. இதிலே ரேட் போட்டிருக்காங்க, 500. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கார்டனில் பைத்தியமாக இருக்கவங்க கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் என்ன செடி வேணுமோ அது எல்லாமே இங்கே கிடைக்குது. ஸோ வாங்கி உங்கள் வீட்டை அழகுபடுத்திக்கோங்க. ஏன்னு கேட்டால் நானும் போகும்போது வாங்கிட்டு தான் போக போகிறேன். ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியா, அப்படியே க்ரீன்னஸா, என்ன சொல்கிறதுன்னே தெரியலைங்க, வார்த்தையே வரமாட்டேன்னுது. அவ்வளோ அழகாக இருக்குது கார்டன். பேசாமல் விட்டால் நான் இங்கேயே இருந்துருவோம் போல். இப்போ வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் இது வரைக்கும் பார்க்காத ஃப்ளவர்ஸ் எல்லாம் கூட இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், முதல்ல இங்கேருந்து ஆரம்பிப்போம். இது நார்மலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே லோக்கலில் கிடைக்கும். ஸோ அடுத்தது வாங்க. எனக்கு பிடிச்ச கலர்லேயே ஃப்ளவர். எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்து ரசிக்கலான்னு தோணுது. அவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ளவர் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? இவ்வளோ அழகாக இருக்குன்னு, ஒயிட்டு அண்டு ஊதா. இந்த ஃப்ளவரையும் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். நீங்கள் பார்த்தீங்களா எனக்கு தெரில, பட் ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு.
இந்த ஃப்ளவரோட பேர் என்னவா இருக்கும்? இதுவும் எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சது ரோஜா, செம்பருத்தி, அல்லி, முல்லை, மல்லி இந்த மாதிரி தான் தெரியும். ஏதோ பூக்கடையில வேலை செய்யற பொம்பளை மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். சரி விடுங்க. இயற்கைக்கு உண்மையாலுமே சக்தி இருக்குங்க. ஏன்னு கேட்டால் அதிகமாக பேசாத என்னையே இப்படி தொணன்னு பேச வச்சிருச்சு. இவ்வளோ அழகாக காமிச்சு பார்த்தீங்களா? இதுல ஒரு ரோஜா என் கண்ணை பறிக்குது, பாத்தீங்களா? இதெல்லாம் பொம்மைன்னு நினைச்சிடாதீங்க, இதெல்லாம் ஒரு வகையான கள்ளி செடி. இந்த பக்கம் வாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பிளாஸ்டிக் மாதிரி தானே தெரியுது. ஏன்னு கேட்டால் எனக்கும் அப்படி தாங்க தெரிஞ்சிச்சு. எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு. நான் முதல்ல பார்க்கும்போது ஏதோ பிளாஸ்டிக்கில் வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சேன். பட் பிளாஸ்டிக் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது தெரியுமா? எல்லாத்தையும் அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு என் பெட்டை சுற்றி வச்சுட்டு சென்டரில் படுத்து தூங்கணும்னு தோணுது. ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல? பார்த்தீங்களா? இந்த கள்ளி செடியில் ஒரு பூ, முள்ளிலும் மலர். பூவெல்லாம் செம்ம ஸ்மெல்லு. ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப இயற்கையோட ஒன்றியமாகி என்னை பிரிக்க முடியாத அளவுக்கு இணைஞ்சிட்டேன். மனுஷங்க இருக்கிற மன அழுத்தத்துக்கு இந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ள போய் பார்க்கலாமா? இப்போ மட்டும் கடவுள் முன்னாடி வந்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார்னா உடனே நான் கேட்குறது இன்னும் 2 கண் எக்ஸ்ட்ரா கொடுன்னு கேட்பேன். நம்மளுக்கெல்லாம் இந்த மாதிரி இடம் தான் சரி. என்ன சொல்றது, நல்லா சாப்பிடணும், இந்த மாதிரி இடத்த ரசிக்கணும், அது மட்டும் இருந்தால் லைஃப்பில் வேறு எதுவுமே தேவையில்லைன்ற மாதிரி தோணுது இந்த டைம். இந்த கார்டனுக்கு எப்படி மேஜிக்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல, நிஜமாலுமே மேஜிக்காக தான் இருக்குது. இந்த கார்டன் எல்லாம் ஒரு நாள் எல்லாம் ஷூட் பண்ணி போட முடியாதுங்க, அவ்வளோ செடிங்க இருக்குது. இந்த கையில் டச் ஆகும்போது லைட்டாக குத்துதா, சூப்பராக இருக்குது. ஃபீல் குட். என்னடா இதெல்லாம் என்னையா பூவு? நீ பூவை ரசிக்கிறத விட்டுட்டு பூவை ஆராய்ச்சி பண்ணாத. இந்த ஃப்ளவர் வந்து ஸ்ரீலங்கால என்ன சொல்லுவாங்க, கடதாசி பூன்னு சொல்லுவாங்க. கடதாசி பூவா? ஆமா. ஆனா இங்க என்ன பூ அப்படின்னு எனக்கு தெரியாது. என்ன சொல்ல வர? இது எல்லாத்துக்கும் கடதாசி போடுமா? ஆமா, கடதாசி போடும். நீ வாங்கி படி போயா. ஊதா 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 பூ. அது கடதாசி பூ. இது என்ன பூ? இமெயில் பூவா? இது ஊதா பூ. இங்க இருக்கு பாரு, ஊதா கலர்ல இருக்கா, அப்ப ஊதா பூ தானே. சரி, ஊதா பூ. சரி, இதுவா? இந்த ஃப்ளவர் கவுந்துட்டு நிக்கிறதுனால இது கவுந்தாம்பூ. கவுந்தாம்பூவா? ஏய், இந்த ஃப்ளவர் பாத்தியா? என்ன ஃப்ளவர்டா? ஒயிட்டா கொத்து கொத்தா இருக்கு. இங்க கொண்டு வா, க்ளோஸ் கொண்டு வா. நான் ரசிச்சது என்னோட ஃபாலோவர்ஸும் ரசிக்கட்டும். இங்க பாரு, ஒரு பூ அப்படியே கையில வந்துருச்சு. கார்டன்காரங்க பார்த்தா திட்டுறாங்களா தெரியல. இது திட்டினாலும் பரவாயில்ல, செம்ம ஸ்மெல்லுங்க. எனக்கு அப்படியே சாப்பிடணும் போலயே தோணுது. யோ, உனக்கு வந்து வீடியோ பண்ணதுக்கு அலோ பண்ணா நீ இருக்கிற பூ ஃபுல்லா மோந்து போட்டு ஸ்மெல்ல போய். இல்லையா, நான் செடியை பிடிச்சேன், அப்படியே கையோட வந்துருச்சு. மன்னிச்சிருவாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் பைடுக்காகலாம் நான் ப்ரமோட் பண்ணலைங்க. நிஜமாலுமே இந்த கார்டன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் ரசிச்சதை நீங்கள் ரசிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போடுறேன். இதுக்கெல்லாம் காசுக்காகலாம் நான் எதுவுமே பண்ணல, ஒன்லி ரசனை மட்டும்தான். அதனால தான் நான் வீடியோ பண்ணுறதை விட்டுட்டு கூட இந்த ஃப்ளவருங்களை பற்றி நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டால் எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது மனசு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஸ்மெல் எல்லாம் வரும்போது. அப்படி மஞ்சள் நிறமே மஞ்சள் நிறமே. இங்கே வந்து ஒரு பூவை பார்க்கும்போது பாட்டு வருது. ஆனால் நான் பண்ண நீங்களாம் ஓடிடுவீங்கன்றது நினச்சி எனக்கு வருத்தமாகவும் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக மஞ்சள் கலரில் பூ, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இதெல்லாம் ஒரு மலைப்பகுதியில் போனால் நம்ம கலர் கலராலாம் பார்ப்போம், ஃப்ளவர்ஸு, க்ரீனஸ்ஸு. ஸோ இங்கே பார்க்கும்போது அப்படியே எனக்கு ஒரு பறக்கிற ஃபீல். இந்த கார்டனோட பேர் வந்து மேஜிக் ஷீட். ஆனால் இங்கே நிஜமாவே நிறைய மேஜிக் இருக்குங்க. வந்தா போகிறதுக்கே மனசு வரல. என்னையா அது, உன் ட்ரெஸ் கலர்லயே செடி இருக்கு? ட்ரெஸ் கலர்ல இல்லையா, என் கலர்லயே இருக்கு பாரு. நான் வருவேன்னு சொல்லிட்டு இந்த செடியை வச்சாங்களா என்னன்னு தெரியல. நானும் இந்த செடி ஒரே கலர்ல இருக்கும். இருந்தாலும் நல்லது, கருப்பு தானே நம் நாட்டின் கலர்.
செம்ம கியூட். ஒரு ஃபாரஸ்டுக்கு நடுவுல நடந்து வர மாதிரியே ஒரு ஃபீல். ஆமாய்யா அப்படிதான். ஏய் இங்க பாரேன். என்னதியா? இங்க பாரா எப்படி இருக்குன்ட்டு. தெரியுதா? ஆமாய்யா, மாங்காய் மாதிரியே இருக்கு. கிளிமூக்கு மாங்காய் மாதிரியே இருக்கு. மாங்காய் இல்ல, இங்க பாரு. ஒரு வேல் ஷேப்ல இல்ல பூரா. ஆனா இது என்னவா இருக்கும் தெரியலையே. சரி, தெரிஞ்சவங்க பாக்குற யாராவது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப அழகா இருக்குது. டைம் போனதே தெரியலையா இன்னைக்கு. மாமரத்துல எல்லாம் குட்டி குட்டியா பூ வந்துருச்சு. ஆமாயா, இதுதான் பிஞ்சில பழுக்கிறதுன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, இதுல காய் கூட வந்துருச்சுடா. இங்க பாருங்க பாருங்க பாரு, மாங்காய். ஆமா, குட்டி மரத்துல வந்திருக்கு. நாடு ரொம்ப கேட்டு போச்சு, எல்லாம் பிஞ்சிலேயே பழுத்துருச்சு. இங்க பாரு அத்தி. ஆமா, உனக்கு பிடிச்சது மை ஃபேவரட் அத்தி. ஆனால் இதுவும் பிஞ்சிலேயே பழுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் பெரிய மரத்துல தான் நிறைய காய் பார்த்துருக்கேன். ஆனா இப்பதான் குட்டி ஒரு மரத்துல 3 காய் 4 காய்னு வச்சிருக்கு. சூப்பரா இருப்பாரு. பார்த்தீங்களா, அத்தி இப்படி காய்க்கிறதையும் இப்போ தான் நான் முதல் டைமாக பார்க்குறேன். சுலோ வரலாற்றில் முதல் முறையாக. யோ, என்ன எங்க பார்த்தாலும் அங்கங்க போய் உட்கார்ந்துருத? என்னடா பண்றது, ரசிக்கிறேன்ல. ரசிக்கிறியா? பாரு, ஜூம் பண்ண எவ்வளவு அழகா இருக்கு. ஆமாய்யா, இது பூ நானே இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. செம்ம கியூட். யாருமே பார்த்திருக்க முடியாது. நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறேன். என்னோட ஃபாலோவர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. பயங்கரமான ஸ்மெல்லா இருக்கு. நெளிஞ்சு நெளிஞ்சு இருக்கு. ஒருவேளை ஸ்னேக் பூவா இருக்குமோ, பாம்பு பூ. இந்த ஃப்ளவரை பற்றி உங்களோட கருத்து என்ன, எப்படி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். மச்சான பாத்தீங்களா மடவாள தோப்புக்குள்ள? பாத்தீங்களா? இது வாழை மரம் இல்லையா, இது வந்து ஸ்டைலுக்கு இருக்கிற மரம். வாழை மரம் மாதிரியே இருக்கும். இத பத்தியா, வாழை இல்ல தானே, அப்புறம் வாழை மரம் இல்லைன்னு சொல்றேன். வாழை மரம் தான் இது. குழந்தை புள்ளைய ஏமாத்துறாங்க மயிலாட். வா, அடுத்தது பாப்போம். இந்த பூவை பாத்தியா எவ்வளவு அழகா இருக்குன்னு. இதோட செடியை பாரு, எவ்வளவு முள்ளு பெருசு பெருசா இருக்குன்னு. ஆமாயா, பாத்தியா? அழகு இருக்கிற இடத்துலதான் ஆபத்துன்னு இருக்குமா, அதைத்தான் சொல்ல வந்தேன். என்ன ஒரு தத்துவம். தூக்கலாம் ஜூஜு. வா 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 ஜூஜு, வா 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 வா. எங்க போற? புடிச்சிட்டே. ஆடா பாவி, எங்க போனா உனக்கு ஏதாவது ஒண்ணு மாட்டிக்குதுல. பாத்தியா, அது என்ன பார்த்துட்டு பயந்து பயந்து ஓடுது. சரி, நம்மள மாதிரியே சிங்கிளா நின்னுட்டு இருந்துச்சு, புடிச்சிட்டேன். அம்மா எங்க? அம்மா உள்ள. ஐயோ, ஏகப்பட்டது இருக்கியா உள்ள, அங்க பாரியா. ஆமா, அதெல்லாம் ஓடிச்சு. இது மட்டும் நினைக்குது ஓடுத. வா 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 வா. நாய் கொடுது, நாய மாறிட்டியா நீ? அது கொலைக்குது என்ன பார்த்து. காய் எங்க? பாத்தியா காய்? ஆமாயா, நாத்தங்காய். நாத்தங்காய். லெமன் அந்த பக்கம் லெமன், இந்த பக்கம் நான். இந்த பக்கம் இதெல்லாம் என்ன சொல்லு பாப்போம். உனக்கு பிடிச்ச பழம் தான் இது. நாவல். ரைட். ஆனா ஜம்பு செடி காணோம். தேடுவோமா அதையும்? ஜம்பு செடி தேடு. இது சீதா. கரெக்ட், சீதா பழம். ஆக்சுவலா அது ஜம்பு நாவல்னு நினைக்கிறேன். அது ஜம்புவா? பாட்ராப்பிள். எஸ், கரெக்ட். கரெக்டா சொல்லிட்டு பாத்தியா? ஏன் நான் இதை கரெக்டா சொன்னேன்னா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால பார்த்தோன்னே நான் சொல்லிட்டேன். ஜம்புக்காய். இந்த ஜம்பு செடி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால ஸ்ரீலங்காவிலேருந்து 2 செடி எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டில் நட்டு வச்சேங்க. வரவே இல்லை. இங்கே கிடைக்காதுன்னு நினச்சேன், பட் இங்கே பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். போனா இங்க அங்கே போயிடுச்சு. போனானுக்குலாம் எனக்கு பயம் இல்லை, அட்டைப்பூச்சிக்கு தான் பயம். அட்டைப்பூச்சினா என்னன்னு தெரியுமா? நீ சொல்ற அட்டைப்பூச்சி அந்த ரத்தம் குடிக்கிறது கிடையாது, அந்த பெருசா இருக்குமே மரவட்டையா, அது பேரு இங்க மரவட்டை சொல்ல மாட்டாங்க, அங்க வந்து ட்ரெயின் பூச்சின்னு சொல்லுவாங்க. அது குண்டா இருக்கும்ல, சின்னது இல்ல, குண்டா சிவப்பு கலர்ல இருக்கும், அதுதான் பயம். இது என்ன சொல்லாது? எது? நான் ஓடி போயிடுவா. இது என்னன்னு சொல்லியா? இது மோந்து பாரு. இதுவா? இது நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் சாமியா கும்பிடுவாங்க, துளசி. துளசி. இது என்ன துளசி?
இது கருந்துளசி. வெள்ளை துளசி இந்த இருக்கு பாருங்க. சூப்பர் ஸ்மெல்லு. இது வெள்ளை துளசி. நம்மெல்லாம் எவ்வளோ கார்டனுக்கு போயிருப்போம் செடி வாங்கலான்னு சொல்லிட்டு. நம்ம மைண்டில் ஒரு செடி இருக்கும், ஆனால் அங்கே போய் பார்த்தா வேறு செடி தான் இருக்கும், நம்ம நினைக்கிறது வாங்க முடியாமல் இருக்கும். ஆனால் இந்த வை மேஜிக் ஷீட் கார்டனில் நீங்கள் நினச்சிட்டு போகிற செடியும் இருக்கும், இது வரைக்கும் நீங்கள் பார்த்துடவே முடியாத செடி கூட இங்கே இருக்குங்க. அப்படி தாங்க நானும் பார்த்தேன். இது வரைக்கும் நான் பார்க்காத செடியெல்லாம் கூட நான் இந்த கார்டனில் பார்த்துருக்கேன். நிறைய டைம் இந்த வீடியோவிலே சொல்லிட்டேன், எனக்கு கிளம்புறக்கு மனசே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை தாங்க, என்ன பண்ணுறது, ஈவினிங் ஆயிடுச்சு, கிளம்பித்தானே ஆகணும். இருங்க ஓடாதீங்க, வீடியோ இன்னும் முடியல. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ தொட்டி பார்த்தீங்களா? நம்ம வாங்குகிற செடிங்க ஒவ்வொன்றுத்தையுமே அழகழகான ஒரு தொட்டியில் வைக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள், நம்ம யோசிக்காத டிசைன் கூட இருக்குது தொட்டிலே. ஸோ நீங்கள் இங்கேயே செடியும் வாங்கிக்கலாம், இங்கேயும் தொட்டி வாங்கிக்கலாம். ஸோ அதனால் ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் வை மேஜிக் ஷீட். ஓகேவா? சென்னையில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி நீங்கள் என்ன செடி வேணும்னாலும் இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே உறவுகளே, இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்து ரசிச்சிருக்கீங்க. இது வந்து நான் ரசித்த ஒரு விஷயத்த மட்டும்தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு சிலது வந்து கவர் பண்ணாமலும் விட்டுருந்துருக்கலாம். ஏன்னு கேட்டால் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு இந்த கார்டன் வை மேஜிக் ஷீட் இந்த கார்டனை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும்னு சொன்னால் அவங்களோட மொபைல் நம்பர் தரேன். நீங்கள் அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? பர்ச்சேஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இது வரைக்குமே எனக்கு நல்ல ஆதரவும் சப்போர்ட்டும் பாசிட்டிவான கமெண்ட்ஸும் கொடுத்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் நல்ல உள்ளங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மறுபடியும் சொல்கிறேன், இப்போ கொடுக்குற ஆதரவு எப்போவுமே உங்ககிட்ட இருந்து எனக்கு வேணும். என்ன கேட்டால் நான் உங்கள் வீட்டு பொண்ணு இல்லை. பாய்.